எப்படியோ கம்பெனிக்கு வந்துட்டோம். வெளியார மழை பெஞ்சிட்டே இருக்கு. என்ன யார் ஐயோ கம்பெனிக்காக லேட் ஆகிட்டு. யாரும் வர மாட்டேங்கிறாங்க. ஐயோ சண்டே சர்ச்சுக்கு போயாச்சு. இப்போ கம்பெனிக்கு வர லேட் ஆச்சு. மே கமிங் சார். எஸ் கமிங். மேம். எஸ் கமிங். எதுக்கு இவ்வளோ நேரம் லேட் ஆகுது. சர்ச்சுக்கு போயிட்டு சர்ச்சுக்கெல்லாம் போகக்கூடாது. சண்டே கம்பெனிக்கு வரணும் தெரியாது உனக்கு? நீ இனிமே லேட்டா சண்டே மட்டும் லேட்டா வந்து கம்பெனி வட்டியே தூக்கிடுவோம் பார்த்துக்க. சரி உட்கார். இன்னைக்கு வந்து நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் தான் பார்க்க போறோம். நீங்கள் டெய்லியும் நல்லா தான் ஒர்க் பண்ணுறீங்க, ஆனால் இந்த மாதம் மட்டும் எதுக்கு எல்லாருக்கும் பிளாக் மார்க் விழுது? சரி, நம்ம இன்னைக்கு உள்ள ப்ராஜெக்ட்குள்ளே போகலாம். இனிமேல் யாராவது லேட்டாக வரீங்க இல்லைன்னா பிளாக் மார்க் விழுதுன்னா அவங்கள அடுத்த நிமிஷமே கம்பெனி விட்டு தூக்கிடுவோம் பார்த்துக்கோங்க. ஜியூ ஓகே. ஆனால் நீ ரொம்ப வேலையில் பெர்ஃபெக்டாக இருக்க. இந்த சண்டே மட்டும் தான் நீ கோவப்படுத்துகிற. இன்னைக்குடைய ப்ராஜெக்ட் இதுதான். இது வந்து ஒரு மவுண்டைன் பக்கத்தில் இதை மாதிரி கட்டணும். இதுதான் இன்னைக்கு ப்ராஜெக்ட். இதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வா. உனக்கு வேணாலும் நீ அசிஸ்டன்ஸ் கூப்பிட்டு போகலாம். ஓகே மேம். சரி, எல்லாரும் இப்போ அவங்க இடத்துக்கு போகலாம். அசம்பிளி முடிந்தது. தேங்க்யூ மேம். அப்பொழுது ஜேம்ஸோட கம்பெனியில் வந்து மழை பெய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போது வந்து மறுநாள் கம்பெனிக்கு வராங்க. என்னடா உனக்கு இப்படி ஆயிடுச்சு? நீ எந்த சண்டே சர்ச்சுக்கு போனோம்? சண்டே வந்து ஏசுப்பாவை துதிக்கணும்டா. பரிசுத்தமாக இருந்தால் தான் அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை வாங்கிடும்டா. நீ ரொம்ப நல்லா எல்லாத்துலேயும் இருக்க, ஆனால் இந்த சண்டே வந்தால் மட்டும் பாஸ் கோவம்ல ரொம்ப கோவம் வருதுடா. நீ சண்டே சர்ச்சுக்கு போகாமல் இருந்தால் உனக்கு என்னடா ஆக போகுது? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டாமாடா? போடா, நீ இப்படியே சொல்லிட்டு இருக்க. வர ஒர்க்கு நல்லாவே எல்லாரும் பண்ண மாட்டேங்காங்க. என் மேலே உள்ள பயம்லாம் போச்சு போடு. சரி, இப்போ ஈவினிங் அசம்பிளிக்கு டைம் ஆயிடுச்சு, நம்ம போகலாம். ஓகே, எல்லாரும் ஈவினிங் அசம்பிளிக்கு வாங்க. மழை வேற பயங்கரமாக போயிடுச்சு. இன்னைக்கு உங்களுக்கு பஸ் வந்து நம்ம கம்பெனி முன்னாடியே வந்துடும். ஓகே, ஈவினிங் அசம்பிளி ஸ்டார்ட். இதுக்கும் லேட்டாக வருவீங்களோ? டக்கு வாங்க எல்லாரும். ஆமாம், மாதிரி வந்துட்டு. கமிங் மேம். கமிங். ஜேம்ஸ், நான் கொடுத்த ப்ராஜெக்ட்ல ஏதாவது உனக்கு பிளான் வந்திருக்கா? மேம் வந்து நம்ம கற்களை அச்சு பண்ணுவாங்க. கற்களை வச்சு பில்ட் பண்ணால் யாராலையும் அந்த இடத்துக்கு வர முடியாது. அதனால வேற ஏதாவது இன்னைக்கு பிளான் பண்ணி என்கிட்ட நாளைக்கு வந்து சொல்லணும், சரியா? இப்போ நீ இப்படி ஒழுங்காவே பிளான் பண்ண மாட்டேங்கி, முன்னாடி மாதிரி இப்போ நீ இல்லை. அதனால உனைய நாங்கள் கம்பெனிலேருந்து டிஸ்மிஸ் பண்ண போகிறோம். நீ கேட்டிருந்த கடன் 2 லட்சம் இருக்குல்ல, அதை நான் கொடுக்க மாட்டேன். நீ என்னைக்கு ப்ராஜெக்டை ஒழுங்கா பண்ணுறியோ அன்னைக்கு தான் கொடுப்பேன். நாளைக்கே நீ டிஸ்மிஸ் ஆயிடுங்க. நாளைக்கு லாஸ்ட் டே, நாளைக்கு தான். ஓ, வேலையிலேருந்து உன்னை தூக்க போகிறேன். நீ இனிமே ஒழுங்கா பண்ணல அவ்வளவுதான். என்ன உனக்கு இது? என் மேல உள்ள பயம்லாம் போயிடுச்சு. உன்னை நான் வேலையை விட்டு தூக்கிடுவேன் பார்த்துக்க. நாளைக்கு இது ஒரு நாள் தான் நீ வேலைக்கு வருவ. அதுக்கப்புறம் உனக்கு வேலையே கிடையாது. நான் உனக்கு வேலையிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணுறது தான் ஒரே வழி. நீ சண்டே சர்ச்சுக்கு போகிற, எனக்கு பிரியமாவே இல்லை.
மீதி எல்லாரையும் பாரு சண்டே கரெக்டாக வந்துடுறாங்க. நீ தான் லேட் ஆக்குற. ப்ளீஸ் மேம். நோ ப்ளீஸ், நோ எக்ஸ்கியூஸ். நீ இப்போ வீட்டுக்கு போகலாம். ஆனால் இனிமே நாளைக்கு தான் உனக்கு லாஸ்ட் டே. போ. நான் என்ன பண்ணுவேன்? நான் எப்படி என் கடனெல்லாம் முடிப்பேன்? தங்கத்துக்கு நான் கல்யாணம் முடிக்கணும், கடன் கொடுக்கணும், எல்லாமே நான் தான் வேணுமா? படிச்சு வேற லோனை வேற எடுத்து வேற படிச்சுட்டு அந்த கடனையும் சரி பண்ணல. என்ன பண்ணணும்? கம்பெனியில் நான் ப்ரேயர் பண்ணால் ஏதாச்சும் சரியாகும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். அப்பொழுது நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஏசப்பா வசனம் எனக்கு ஞாபகம் வந்துட்டு. நான் ஏசப்பா வசனம் எனக்கு ஞாபகம் வந்துட்டு. சரி நான் ப்ரேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் வந்து இப்போ வந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். இரவு முழுவதும் ஜெபம் செய்து கொண்டு அடைக்க வைங்க. இப்போ என் கடனெல்லாம் அடைச்சி எனக்கு பாசர கம்பெனியில் இப்போ என் கடனெல்லாம் அடைச்சி தங்கச்சிக்கு நல்ல ஏதாவது பண்ணி நல்லபடியாக கடனெல்லாம் அடைக்க வைக்கிறேன். இஸ்ப்பா என்னோட கடனெல்லாம் அடித்து இஸ்ப்பா பாஸ் கம்பெனி கொடுங்க இஸ்ப்பா. அதுக்காக நன்றி இஸ்ப்பா. நான் ஒழுங்காக வேலை செய்யணும். ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க இஸ்ப்பா. அதுக்காக நன்றி இஸ்ப்பா. இஸ்ப்பா எங்களை ஆசீர்வதிங்க இஸ்ப்பா. இஸ்ப்பா எங்கள் பலப்படுத்துங்க இஸ்ப்பா. அதுக்காக நன்றி ஏசுங்க. பைபிள் படிக்க மாட்டேங்கிறேன். பைபிள் எங்கே வச்சுப்பேன்? பைபிள் தான் இருக்குது. ஆனாலும் இருந்தாலும் அவனை மாதிரி யாருமே எனக்கு கிடைக்க மாட்டாங்க. அவன் சூப்பராக வேலை பார்ப்பான். அதனால் அவனை மன்னிச்சு விட்டுறலாம். ஏன்னா அவன் தான் பெஸ்ட்டாக இருந்திருக்கான். இதுலையும் உண்மையாகவும் இருந்திருக்கான். ஒரு சில தவறு இருக்குது. சரி பார்க்கலாம். எனவே சர்ச்சுக்கு போகிறது நல்லது தான். அப்போ நான் பண்ணது தான் தப்பு. அவன் மேலே தான் தப்பு இருக்குது. ஆனால் அவன் என்கிட்ட சாரி கேட்டிருக்கான். அதுக்காக நான் மன்னிச்சிருக்கேன். சரி சரி நாளைக்கு பார்க்கலாம். ஜேம்ஸ்க்கு ஒரே ஒரு பிளாக் மார்க் தானே. எல்லாருக்கும் 10 பிளாக் மார்க் இருக்கும். அவனுக்கு ஒரே ஒரு பிளாக் மார்க் தான். சரி அவனை மன்னிச்சிருவான். ஜெபிச்சதுனால கர்த்தர் நைட்டே மேனேஜர் உள்ளத்தில் வந்து ஏசப்பா கிரியை செஞ்சு கொண்டிருக்காங்க. சரி மறுநாள் நம்ம என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா? இது வந்து வேலையில் ரொம்ப இதாக இருக்குன்ட்டு அப்புறம் ரொம்ப டென்ஷனாக நடந்து கொண்டு இருக்கிறார். ஆனாலும் சோத்திர சொல்லிக்கொண்டு அப்புறம் கம்பெனிக்கு மறுநாள் வருகிறார் ஜேம்ஸ். ஐயோ, மறுநாள் பாஸ் வந்து கொண்டிருக்கிறார் கம்பெனிக்கு. பரவாயில்ல, எல்லாரும் சீக்கிரமா வந்துட்டீங்க. குட் மார்னிங்மா. ஜேம்ஸ், உன்னை நாங்கள் வேலையை விட்டு தூக்க போகிறோம். நான் சாரி நான் நல்லா பையெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன். பாருங்க மேம், நல்லா தான் பண்ணியிருப்பேன் மேம். ப்ளீஸ் மேம், இந்த ஒரே ஒரு தடவை வந்துச்சு கொடுங்க மேம். நான் சண்டேக்கு மட்டும் கொஞ்சம் லீவ் கொடுங்க மேம். இல்லை, உனக்கு கண்டிப்பாக லீவ் கிடையாது. மேம் ப்ளீஸ் மேம், ப்ளீஸ் மேம். மேம்
சண்டே மேம் சாரி மேம் ப்ளீஸ் மேம் சாரி மேம் ப்ளீஸ் மேம் சண்டே மட்டும் லீவ் கொடுங்க மற்ற எல்லா டேயும் நான் நல்லா சீக்கிரமாக வந்துடுவேன் மேம் ஹாஃப் டே மட்டும் கொடுங்க அடுத்து நான் வந்துடுவேன் மேம் ப்ளீஸ் மேம் நான் ஃபாஸ்ட்டாக எல்லாம் முடிக்கிறேன் மேம் ப்ளீஸ் மேம் ப்ளீஸ் மேம் மேம் ப்ளீஸ் மேம் ஓகே, உனக்கு ஏசப்ப திரும்பி வேலை கொடுக்க சொல்லி எனக்கு நேற்றுக்கு ஞாபகப்படுத்தினாரு. ஓகே, உன்னுடைய இதெல்லாம் சூப்பராக இருக்கே மகனே. உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது மகனே. நீ கண்டிப்பாக வேலையில் ஜாயின் பண்ணலாம். நான் அப்படி சொன்னதுக்கு என்னையும் மன்னிச்சிடு. தேங்க்யூ மேம். மேம் சண்டே லீவ் கொடுப்பீங்களா மேம்? சண்டே எப்போவுமே உனக்கு ஹாஃப் டே கொடுக்குறேன். உன்னுடைய தேவன் நல்லவர். தேங்க்யூ மேம். ப்ளீஸ் மேம் தேங்க்யூ மேம். பரவாயில்ல. சரி, இந்த ப்ராஜெக்ட் எப்படியாச்சு இன்னைக்குள்ளே முடிச்சிடு. இந்தா நீ தான் நல்ல சூப்பராக வேலை பார்க்குற, அதனால தான் நான் உன்னை விட்டுறேன். வேலைக்கும் கொடுத்து நல்ல சர்ச்சுக்கு போக ஜெப விட்டீங்களே, நன்றி ஏசப்பா. அதுக்காக நன்றி ஏசப்பா. நீங்கள் எங்களை பாதுகாத்து உங்கள் கரத்தினால எங்கள் கட்டியில் அதுக்காக நன்றி ஏசப்பா. தேங்க்யூ ஏசஸ். நன்றி ஏசப்பா. ப்ளீஸ் ஏசப்பா நல்லபடியாக வேலைக்கு போகிறத பார்த்தீங்களே, நன்றி ஏசப்பா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்த சொன்னது மாதிரி ஏசப்பாவை நோக்கி கூப்பிட்டார். அவருக்கு திரும்பமாக ஏசப்பா வேலையை கொடுத்தாங்க. அதுக்காய் ஸ்தோத்திரம். இதே போல் யார் ஆபத்தில் இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். யார் யார் கஷ்டப்படுறீங்களோ, எந்த ஆபத்தில் இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் உங்களுக்கு முழுமையாக விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனை மகிமைப்படுத்தினதுக்காக நன்றி.